Hi friends, welcome to Chennai food. இன்னைக்கு நாம முட்டை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முட்டை தோசை செய்யறதுக்காக நான் 2 முட்டை எடுத்துர்க்கேன். ஒரு தோசையில ஒரு முட்டை நம்ம ஊத்தி முட்டை தோசை செஞ்சிக்கலாம். விருப்பப்பட்டா நீங்க ஒரே தோசையில 2 முட்டை கூட ஊத்திக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த முட்டையை வச்சு தான் நாம முட்டை தோசை செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பாப்போம். முட்டை தோசை செய்யறதுக்காக நான் அடுப்புல தவா வச்சிருக்கேன். தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மாவு ஊத்தி விட்டுறலாம். மாவு ஊத்துறதுக்கு முன்னாடி அடுப்பு சிம்ல வச்சிட்டு ஊத்திக்கலாம். நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கிற மாவு தான் வச்சு முட்டை தோசை செய்ய போறோம். மாவு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியா எடுத்துக்கோங்க தோசை பதத்துக்கு. இட்லிக்கு ஊத்தும்போது கொஞ்சம் திக்கா ஊத்துவோம். தோசைக்கு கொஞ்சம் மாவு தண்ணியா தான் இருக்கணும். இப்போ மாவை நான் தவால ஊத்திடுறேன். ஒரு கரண்டிக்கும் கொஞ்சம் கூடுதலா நான் மாவு ஊத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தோசை கனமா வேணும்னா அதுக்கு தகுந்த போல மாவு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா மெலிசா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இழுத்து விடுங்க. இப்போ நாம அடுப்பு ஐல வச்சிடலாம். சுத்திரும் எண்ணெய் ஊத்தி விட்டுறலாம். ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு சென்டரில் ஊற்றிடுங்க. இதை தோசை கரண்டி வச்சு நல்லா தோசை ஃபுல்லாக படும்படியாக தேய்ச்சி விட்டுடலாம். தேய்க்காமல் விட்டால் சென்டரில் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஃபுல்லாக தேய்ச்சி விட்டாச்சு. கொஞ்சமாக பெப்பர் பொடி தூவி விட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா மிளகாய் தூள் கூட நீங்கள் தூவிக்கலாம். நான் ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் பொடியை தூவி விட்டுறேன். கொஞ்சமாக சால்ட்டு. முட்டைக்கு நம்ம சால்ட் சேர்க்கணும். தோசை மாவில் ஏற்கனவே சால்ட் இருக்கும். முட்டைக்கு கொஞ்சம் லேசாக சால்ட்டு தூவி விட்டுடலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டை நான் தூவி விட்டுறேன். தோசை நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம். இப்போ சுற்றிலும் நல்லா பொன்னிறமாக செவந்திருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக தோசை வந்திருக்கு. இந்த தோசை மாவு எப்படி அரைக்கிறது, அதாவது மிக்சியில் இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறது நான் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மேலே ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இட்லி தோசை மாவு மிக்சிலே எப்படி ஈஸியாக அரைக்கிறதுன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தோசை நல்லா வெந்துட்டுருக்கோம். நம்ம எடுத்துடலாம். ஒரு சைடு செவந்தா போகிறோம், இன்னொரு சைடு செவக்க வேண்டாம். ஏன்னா நம்ம முட்டை ஊற்றிருக்கோம். இந்த கலரில் தான் இருக்கும். இப்போ நம்ம தோசையை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். முட்டை தோசை ரெடி ஆகிடுச்சு. நான் 2 முட்டை தோசையும் சுட்டு எடுத்துட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை முட்டை தோசை வேணுமோ நீங்கள் அதே மாதிரி ஊற்றிக்கலாம். ஒரே தோசையில் 2 முட்டை 3 முட்டை கூட நீங்கள் சேர்த்து ஊற்றிக்கலாம். ஆனால் ரொம்ப கனமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ப்ளைனாக தோசை செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி முட்டை போட்டு பெப்பர் சால்ட்லாம் போட்டு கொடுத்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி முட்டை தோசை செஞ்சு பாருங்கள். முட்டை தோசை வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.